السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹுவை அறிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் நாம் இறைவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா நமக்கு தீர்ப்பாக்கிய விஷயங்களில் இறைவனை பொருந்திக் கொள்வது, அல்லது அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் விதியாக்கிய விஷயங்களை பொருந்திக் கொள்வது. அல்லாஹு தஆலா எனக்கு எதையெல்லாம் இந்த உலகத்துல இதுதான் உனக்கு அப்படின்னு அல்லாஹு தஆலா ஆக்கி இருக்கின்றானோ, எனக்கு என்னவெல்லாம் எனக்கு இந்த உலகத்துல கிடைக்குதோ அல்லாஹு தஆலா அதையெல்லாம் விதியாக்குனது, அது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, இதெல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கு தந்தது அப்படின்னு அல்லாஹு தஆலா தந்த விஷயங்களை ஒரு முஃமின் பொருந்திக் கொள்வது என்பது இறைவனுடைய விஷயத்தில் ஒரு முஃமின் பேண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க. மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ ஸர்பிஹி முஆஃபன் ஃபீ ஜஸதிஹி இன்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. உங்களில் யார் ஒருவர் பாதுகாப்பான நிலையில் காலை பொழுதை அடைந்து, அப்படின்னா எந்த ஒரு உலக ரீதியா தன்னை சூழ எந்த ஒரு சிரமமும் இல்லாம, ஒரு பதற்றமான நிலை இல்லாம, தன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லாம ஒரு பாதுகாப்பான நிலையில ஒருவர் காலை பொழுதை அடைகிறார். தன்னுடைய உடம்புல எந்த விதமான பெருமளவில ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை இல்லாம நல்ல முறையில எந்திரிச்சு நடக்கக்கூடிய அளவிற்கு ஆரோக்கியத்தோட, அதாவது அன்றாடம் நம்ம இப்படிதான் எந்திரிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இது ஒரு செய்தியில புதுசா நம்மளுக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அன்றாடம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தான் இது, சரிங்களா? பாதுகாப்பான நிலையில தினமும் எந்திரிக்கிறோம். யாரும் துப்பாக்கியோட நம்ம வாசல்ல நிக்கிறாங்களா, எந்திரிக்க கூடாது இல்ல. பாதுகாப்பான நிலைமையில தான் தினமும் எந்திரிக்கிறோம். உடல்ல தைரியமா எந்திரிக்கும் போது ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. நல்லா சுறுசுறுப்பா கைகால ஆரோக்கியத்தோட நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிதான் எந்திரிக்கிறோம். நல்லா சுறுசுறுப்பா நல்லா உடம்புல ஆரோக்கியத்தோட தான் எந்திரிக்கிறோம். ரெண்டாவது, அப்படி ஒருத்தர் காலை பொழுதை அடைந்து அதே மாதிரி அன்றைக்கு சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒருத்தர் உணவு பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா, இதான் இந்த மூணு. பாதுகாப்பான நிலையில, உடல்ல ஆரோக்கியமான நிலையில, அன்னைக்கு அவர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவிற்கு பொருளாதாரத்தோடு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த உலகமே கிடைச்ச மாதிரி, அவருக்கு இந்த இந்த உலகமே அவருக்கு கிடைத்ததற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி ஏன் அப்படின்னா நமக்கு இது சர்வசாதாரணமா தெரியலாம். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதுல யாருக்காவது குறைபாடு ஏற்படும் போதுதான் அவங்களுக்கு தெரியும் இது எனக்கு கிடைச்சா இந்த உலகமே எனக்கு கிடைக்கிறத விட சிறந்தது அப்படின்னு. ஏன்? பாதுகாப்பு இல்லாத சூழல்ல நம்ம வாழக்கூடிய நிலை வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயமா அந்த பாதுகாப்பு மட்டும்தான் இருக்கு. வீடு கட்டுவது, சரிங்களா, பெரிய அளவுல திருமணம் செய்வது, மற்ற விஷயங்கள், இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களை எதிர்பார்ப்பது, மற்ற இடங்களுக்கு டிராவல் பண்ணி போய் அங்க இருக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சீங்களா? பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்ல வாழக்கூடிய நிலைமை வந்தா உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒண்ணு என்னவா இருக்கும்? பாதுகாப்பான சூழல் எனக்கு கிடைக்காதா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, அது கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு உலகமே கிடைச்ச மாதிரி. அதை நம்ம அன்றாடம் பிறந்ததுல இருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறனால மதிப்பு தெரியல. என்னைக்காவது யாராவது ஒருத்தர் நம்மள அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த நேரத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாதுகாப்பு. அதே மாதிரி ஆரோக்கியம். அல்லாஹு தஆலா தந்திருக்கிற வரைக்கும், அல்லாஹு தஆலா பிறந்ததுல இருந்து இன்று வரைக்கும் 30 வயசு 40 வயசுங்கிற வரை அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை தர்றான். அது வரைக்கும் அந்த ஆரோக்கியத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதை பத்தி சிந்திச்சிருக்க மாட்டோம், நன்றி செலுத்தி இருக்க மாட்டோம், அதை பெருசா யோசிச்சிருக்கவும் மாட்டோம். எப்ப அந்த ஆரோக்கியத்துடைய முக்கியத்துவம் தெரியும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது, அதுல ஒரு அல்லாஹு தஆலா அதுல ஒரு ரொம்ப நாள் போயிட்டு இருக்க அப்படின்னு அல்லாஹு தஆலா லேசா அதுல ஒரு குறையை ஏற்படுத்தும் போது, அல்லாஹு தஆலா லேசா அதுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் போது, அப்பதான் அவருக்கு அது பெருசா தெரியும். அந்த நேரத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை என்ன? தான் இருக்கக்கூடிய கோடியையும் செலவு பண்ணி அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான். ஆரோக்கியமா இருக்கக்கூடிய காலத்துல அந்த ஆரோக்கியத்தை நல்ல முறையில பயன்படுத்தி எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியும், செலவு பண்ண முடியும், உலகத்தை அனுபவிக்க முடியும் இருந்தவர், அந்த ஆரோக்கியத்தை லேசா அல்லாஹு தஆலா குறைச்சு விட்ட உடனே அவருடைய சிந்தனை என்ன?
சம்பாதிச்ச ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நான் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கணும். இதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது உனக்கு கிடைச்சிருச்சுன்னா உலகமே கிடைச்ச மாதிரி. புரியுதா? பாதுகாப்பு ஏன் அல்லாஹ் உலகமே கிடைச்ச மாதிரி சொல்றாங்க, ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் உலகமே கிடைச்ச மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, அது இருக்கிற வரைக்கும் உலகத்தை தேடிக்கிட்டு இருப்போம். அது இல்லாம போச்சுன்னு வச்சுங்களேன், உலகத்தை விட்டுட்டு அதை தேட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது மட்டும்தான் தேவை. சரிங்களா? இது ரெண்டாவது. மூணாவது, அந்த அன்னைக்கு சாப்பாடு. சாப்பிட வழி இல்லாதவங்களுக்கு நீங்க போய் கேட்டு பாருங்க, அவங்களுடைய தேவை என்னவா இருக்கும். சாப்பிடுறதுக்கு ஒரு பொருளாதாரம் இல்ல, இது அல்லாஹ் தஆலா தந்திருக்கான், சிலருக்கு தரல. அது அல்லாஹ்வுடைய நீதத்தின் அடிப்படையில நமக்கு அல்லாஹ் தஆலா சாப்பிடுறதுக்கு பலமான விஷயம் தந்திருக்காங்கன்னா நம்ம சிறந்தவங்கன்னு அர்த்தம் இல்ல. சரிங்களா? அல்லாஹ் தஆலா தந்திருக்கான். இது குறித்து கேள்வி உண்டு, இது குறித்து கேள்வி உண்டு. அல்லாஹ் தஆலா வேற மக்களுக்கு கொடுக்காத மக்களையும் நம்ம கண் பார்க்க அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எப்பயாவது தர்மம் செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சில மக்களை வச்சிருக்கான். அவங்க ஈமான் கொண்ட முஃமின்களாக இருக்கவும் கூடும். சரிங்களா? அப்படி ஒரு சில மக்கள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். நம்மளுக்கு எல்லாத்தையும் தந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா இது குறித்து கடுமையான முறையில விசாரணை உண்டு. இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நம்ம செய்யற பாவங்களுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்ல மட்டுமல்ல, நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா பதில் சொல்லணும். அப்ப ஒருத்தருக்கு இந்த சாப்பாடே இல்லைன்னு வைங்களேன், அவருக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அடிப்படையில அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, எல்லாருக்கும் தெரியும், அவருக்கு அந்த சாப்பாடு வேணும். அதை தவிர வேற ஏதாவது எதிர்பார்ப்பாரா? வேற எந்த தேவையாவது அவர் கேட்பாரா? வேற ஏதாவது உலகத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை ஏதாவது ஒன்று அவர் எதிர்பார்ப்பாரா? ஒரு நல்ல ஆடை போடணும்னு அவர் நினைப்பாரா? இப்ப நம்ம இந்த ட்ரெஸ் வாங்குறதா, அந்த ட்ரெஸ் வாங்குறதா, இந்த பிராண்டு நல்லா இருக்குமா, இந்த இது எவ்வளவு பாக்குறோம், எவ்வளவு யோசிக்கிறோம். ஏன் தெரியுமா? பாதுகாப்பா உடல்ல ஆரோக்கியத்தோட அந்த அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கிறதுனால அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், சாப்பாடு இல்லைன்னு வைங்களேன், உடலை மறைக்கிறதுக்கு, மானத்தை மறைக்கிறதுக்கு எதையாவது போட்டுக்கிறோம். அன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் என்ற இடத்துக்கு ஒரு மனுஷன் வந்துருவான். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில சொல்றாங்க, இந்த மூணும் ஒருவருக்கு கிடைப்பது என்பது இந்த உலகமே அவருக்கு கிடைப்பது போல. இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய விஷயம் சொல்ல வருவது ஏன்னா, அல்லாஹு தஆலா அவ்வளவு தந்திருக்கான். அல்லாஹு தஆலா தந்திருப்பதில் பொருந்து கொள்ளும். இவ்வளவு அல்லாஹு தஆலா தந்திருந்து இந்த செய்தியில இருந்து உணரும் போது எவ்வளவு நம்மளுக்கு தந்திருக்கான். பாதுகாப்பு, ஆரோக்கியம், அந்த அன்னைக்கு சாப்பாடு, இவ்வளவு மட்டும்தான் ஒரு முஃமினுக்கு ஒரு மனிதருக்கு உலகமே கிடைச்ச மாதிரி அப்படின்னா, இதை தாண்டி அல்லாஹ் தஆலா எவ்வளவு தந்திருக்கான் நமக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா குறை வச்ச ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இறைவன்ட்ட முறைப்படலையா? அல்லாஹ் தஆலா ஏன் அல்லாஹ் தஆலா எனக்கு தாயா அல்ல, எனக்கு இதை தாயல்லா, ஒரே ஒரு குறை வச்சிருப்பான் அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல. அது ஒண்ணு லேசான ஏதாவது சின்ன ஒரு விஷயமா இருக்கும். பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்னதா ஒரு பொருளாதாரம் தேவைப்படும், ஒரு பொருள் வாங்க வேண்டி இருக்கும். அதுக்காக இறைவன்ட்ட நம்ம கத்திக்கிட்டு, இறைவன்ட்ட முறைப்பட்டுக்கிட்டு, யா அல்லாஹ் இது எனக்கு வேணும், யா அல்லாஹ், யாரை எனக்கு தந்திரியா அல்ல, யாரை தேவைப்படுது அல்ல, இப்படி முறைப்பட தந்ததுக்கு நன்றி செலுத்த நம்ம தயாரா இல்லை. அல்லாஹ் தஆலா தந்ததுக்கு நன்றி செலுத்த நம்ம தயாரா இல்லை. ஆனா நமக்கு தேவையான விஷயத்தை இவ்வளவு வேகமா போய் கேட்பது தப்பல்ல, கேட்பது இங்க ஹராம், தடை என்றெல்லாம் நம்ம சொல்லல. ஆனா அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்கள் சுத்தி தந்திருக்கானே, அதை அல்லாஹ்விடத்திலிருந்து அங்கீகரிச்சு கொள்ளும். அதை அல்லாஹ்விடத்தில் தந்ததை முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் தராத விஷயத்துல கொஞ்சம் பொறுமையோட அதை ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்துல குறை வைக்கிறான்னு வைங்களேன், தரலன்னு வைங்களேன், வேகமா அதை அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை தரல, ஒரு குறைய வச்சிருக்கான் அப்படின்னு வைங்களேன், ஒரு முஃமினுக்கு உண்மையிலேயே உடனே அல்லாஹ்ட்ட அதை கேட்கணும், வாங்கிடணும் என்ற எண்ணம் அவனுக்கு வராது. வேணாம், அல்லாஹ் தஆலா தராத கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலையில வச்சிருக்கிறது இது ஒண்ணுதான், இதுவாவது எனக்கு நான் மறுமைக்கு எனக்கு நலவு சேர்க்கிற மாதிரி இருக்கட்டும், இதையும் கேட்டு இதுக்கும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வேணாம் என்று ஒரு முஃமின் நினைப்பான். ஆனா யாருக்கு இந்த அறிவுலாம் இல்லையோ, இந்த சிந்தனைலாம் இல்லையோ, லேசா ஒரு இடத்துல சின்னதா ஏதாவது இல்லாம போயிட்டாங்க, யா அல்லாஹ் தந்திரியா, அல்லாஹ் யா அல்லாஹ் தந்திரியா, இப்படின்னு தந்தது அவ்வளவு இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் கூட ஒரு வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய லேசா ஒரு காய்ச்சல், லேசா ஒரு தலைவலி, உடனே வரக்கூடிய வார்த்தை யா அல்லாஹ் தலைவலியை லேசாக்கிறியா. அதுவும் இவங்களுக்கு பேர் தான் நல்ல மனிதர்கள். இத்தனைக்கும் ஒரு காய்ச்சல், ஒரு சிரமம் வந்த உடனே அல்லாஹ் தேடுறாங்களே, அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு பேர் தான் நல்ல மனிதர். இத்தனைக்கும் கூட ஏன்னா அல்லாஹ்வை நிராகரித்து பேசக்கூடியவங்க அந்த இடத்துல வேற வேற உண்டு. அப்ப அவங்க எல்லாம் படுமோசமான மனிதர்கள், இவரும் மோசமான மனிதர் தான். ஆக்சுவலி அதை கொஞ்சம் பொறுத்துக்கணும், அதை கொஞ்சம் சகிச்சுக்கணும். அல்லாஹ் தஆலா எவ்வளவு தந்தான், இந்த ஒரு கஷ்டம் சின்னதா, இது நிறைய மக்களுக்கு விளங்குறது இல்லை. மார்க்கத்தை சரியான முறையில பேணக்கூடிய மக்களுக்கு கூட இந்த இடம் விளங்குறது இல்லை. அல்லாஹ் தஆலா லேசா உன்னை தந்த உடனே இறைவன்ட்ட போய் முறையிடுறது,
இறைவன்கிட்ட போய் கையேந்திருது. அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ் தாலா தந்துருவான். நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹு தாலா தந்துருவான். ஒரு சோதனை அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவது, நீங்க அதுல எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறீங்கிறத பார்க்கலாம். யாரெல்லாம் என்ன தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அல்லாஹ் தாலா தூக்கிடுவான். அல்லாஹு தாலா உங்களுக்கு, ஒரு முஃமினுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்துல சோதனையை கொடுக்கவே கூடாதுங்கிறதா எண்ணம். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்துல அவனுக்கு கஷ்டத்தையே கொடுக்க கூடாதுங்கிறதா எண்ணம். தருவதெல்லாம் நாளை மறுமைக்காக. ஒரு கஷ்டம் உனக்கு வந்து சேருது அப்படின்னா மறுமைக்காக அல்லாஹ் தாலா உன்னை தயார்படுத்த நினைக்கிறான்னு அர்த்தம். இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா நினைக்கிறான்னா மறுமைக்காக தயார்படுத்த நினைக்கிறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதுக்காகத்தான் அல்லாஹ் தாலா தருவது. ஒருத்த அவசரப்பட்டு அல்லாஹ் இதை நான் தாங்க முடியல, இதனால பொறுத்துக்க முடியாது, எனக்கு இதை நீக்கிற அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தாலா உடனே தூக்கிடுவான். ஏன்னா இந்த உலகத்துல அவருக்கு நிலைமையான விஷயத்த அல்லாஹ் தாலா வேகமா தந்துருவான். மறுமைக்குள்ள விஷயத்தான் அல்லாஹ் தாலா ஒரு முஃமினுக்கு முற்படுத்துவான் என்பதை விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த அளவுக்கு இந்த மூன்றும் கிடைப்பது என்பது உலகமே கிடைப்பதற்கு சமம். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கும் போது செய்யக்கூடிய துஆ, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவிய. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனா, எங்களுக்கு உணவளித்தான், வஸகானா நீர் புகட்டினான், வஆவானா எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை தந்தான், ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா முஅவிய. நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு தங்கக்கூடிய சூழல் இல்லாத மக்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹு தாலா இதே எல்லாம் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தூங்கும் போது சொல்லக்கூடிய இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு முறை ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. இது மனிதனுடைய நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதைத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ யக்ராஉ அல்ஹாகுமுத் தகாசுர். அல்லாஹ்வுடைய தூதர் அல்ஹாகுமுத் தகாசுர் என்ற சூறாவை ஓதிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கால யகூலு இப்னு ஆதம், ஆதமுடைய பிள்ளைகள் சொல்றார்கள், மாலி மாலி, ஏன் காசு, ஏன் பொருளாதாரம், என்னுடைய சொத்து, என்னுடைய இது, என்னுடைய வீடு, என்னுடைய ஆடை, என்னுடைய இப்படியே மனிதன் சொல்றான். மனிதன் இப்படியே எல்லாத்துக்கும் சொல்றான். அவன் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அவன் சொல்றான், என்னுடையது, நான் சம்பாதிச்சது, நான் போராடினது, நான் வாங்கினது, எனக்கு கிடைச்சது என்று மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் வச்சு கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வஹல்லக யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, மின் மாலிக இல்லாமா அகல்த ஃபஅஃப்னைத, உன்னுடைய பொருளாதாரத்துல மா அகல்த ஃபஅஃப்னைத அவ் லபிஸ்த ஃபஅப்லைத அவ் தஸத்தக்த ஃபஅம்லைத, இந்த மூணை தவிர உனக்கு உள்ளது வேற எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. எந்த மூணு? சாப்பிட்டு உண்டு கழித்தது. வீட்டுல இருக்கிறது எல்லாம் உனக்குள்ளதல்ல, மௌத்தா போயிட்டுனா முடிஞ்சு, அது வேற யாராவது சாப்பிடுவாங்க, அது வேற யாராவது சாப்பிடுவாங்க. வீணா போச்சுன்னா கீழே தூக்கி போடுவோம். உன்னுடைய சாப்பாட்டுல, உன்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உணவுகள்ல உனக்கானது நீ உண்டு கழிச்சிருப்பிய, அது மட்டும்தான் உனக்கானது. ஆடைகள்ல நீ உடுத்தி ஃபேடாயி பழசா போய் மக்கி போய் இதுக்கு மேல போட முடியாதுன்னு கிழிச்சு ஒரு சட்டையை கீழே போட்டுருப்போமே, இதுக்கு மேல தேவையில்லைன்னு, அந்த ஆடை தான் உன்னுடைய ஆடையில உனக்குரியது. மத்த ஆடை ஒன்று சின்னதா போயிடுச்சுன்னா வேற யாருக்காவது போகும், அல்லது நீ மௌத்தா போயிட்டுனா வேற யாராவது போடுவாங்க. ஒன்று வீட்டுல யாராவது போடலாம், அல்லது வெளியே உள்ளவங்க யாராவது போடுவாங்க. உனக்கு உள்ள ஆடை நீ எதையெல்லாம் போட்டு கிழிச்சு போட்டியோ, அந்த அளவிற்கு நீ ஒன்னு யூஸ் பண்ணியோ, அது மட்டும்தான் உனக்கானது. சாப்பாடுல இது மட்டும்தான் உனக்கானது, ஆடையில இது மட்டும்தான் உனக்கானது. அதே மாதிரி பொருளாதாரம், காசுல நீ எவ்வளவு தர்மம் செஞ்சு நாளை மறுமைக்காக சேர்த்து வச்சியோ அது மட்டும்தான் உனக்கானது. இந்த மூணு மட்டும்தான் உனக்கானது. இந்த உலகத்திலேயே இந்த மூணு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு அவனுக்கானது. மிச்சம் எல்லாம் அவனுக்கானது இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை, அவனுக்கானதுதான். அவன் அதை ஒண்ணு அதை பயன்படுத்தவும் செய்யலாம், பயன்படுத்தாமலும் போகலாம். இந்த நிலை அவனுக்கு உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். அப்ப இந்த அளவிற்கு ஒரு மனிதன் இந்த உலகத்தை ஆர்வம் கொள்வதில், உலகத்துல நிறைய விஷயங்கள் தேடுறதுல, எதிர்பார்க்கறதுல மனிதன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹுவை பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா உங்களை பாதுகாப்பான். நீங்கள் அல்லாஹ்வை பேணிக் கொண்டால் அல்லாஹு தாலா அவனை நீங்கள் உங்கள் கண் முன்னால் பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எதையாவது உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் தேடுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விட்ட மட்டும் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த உலகமே சேர்ந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும்னு நினைச்சா அல்லாஹு தாலா நாடாம அதை உங்களுக்கு வந்து சேராது. உலகமே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும்னு சேர்ந்து நிக்கிறாங்கன்னு வைங்களேன்,
அல்லாஹு தாலா நாராட்டா அது உங்களுக்கு வந்து சேராது. அதே மாதிரி அல்லாஹு தாலா நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு அல்லாஹு தாலா நாடிட்டா அப்படின்னா உலகமே சேர்ந்து நின்னாலும் அதை உங்களுக்கு தடுக்க முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு முஃமின் அதை அழகான முறையில் அங்கீகரித்துக் கொள்ளணும், அதை பொருந்திக் கொள்ளணும் இறைவன் என்று. அல்லாஹு தாலா எனக்கு ஏன்னா அடிப்படையாக நம்ம பார்த்த செய்திகள்ல இவ்வளவு இருந்தாலே போதும். அது இல்லைன்னா ஒரு மனிதன் அதைத்தான் தேடுவான் என்று இருக்கக்கூடிய நிலையில அதை தாண்டி அல்லாஹு தாலா நம்மளுக்கு எவ்வளவோ தந்திருக்கான். ஆனா நம்முடைய நிலை அதையும் தாண்டி நம்ம கேட்கறது தான் இங்க உணர வேண்டிய விஷயம். அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹு தாலா எனக்கு தந்திருக்கானோ அதை அவன் இடத்துல அல்லாஹ்விடத்தில் அழகிய முறையில் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா எனக்கு இது தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். அதுல ஏதாவது குறை இருந்தால், அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா, அல்லாஹ் தாலா அதுல ஏதாவது குறை வச்சிருக்கான் அப்படின்னா அதை அழகிய முறையில் பொறுத்து கொள்ளணும். அல்லாஹ் தாலா தந்த விஷயங்கள்ல பொருந்தி கொண்டு தராத விஷயங்கள்ல பொறுத்து கொள்வது என்பது ஒரு முஃமினுடைய நிலை என்பதை நாம் நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.